சிரியா அதிபருக்கு ஆதரவாக களமிறங்கிய ஈரான், ரஷ்யா. இஸ்ரேல் ஆதரவு படைகளை விரட்டியடிக்க புறப்பட்ட ஹிஸ்புல்லா. அலெப்பே நகரத்தை மீண்டும் கைப்பற்ற முன்னேறும் சிரியா படைகள். சிரியா மீது திடீர் தாக்குதல் நடத்தி நிலைகுலைய வைத்த அமெரிக்க ஆதரவு பெற்ற தீவிரவாத குழுவை விரட்டியடிக்க ஹிஸ்புல்லா உள்ளிட்ட போராளி குழுக்கள் களமிறங்கியுள்ளன. இதேபோல் ஈரானும் தனது இஸ்லாமிய புரட்சி காவல்படை அதிகாரிகளை சிரியாவுக்கு அனுப்பி வைத்துள்ளது. சிரியாவின் அலெப்பே நகரத்தை திடீரென கைப்பற்றிய HTS எனப்படும் சன்னி பிரிவு ஆயுத குழுவுக்கு எதிரான தாக்குதல்கள் தீவிரமடைந்து வருகின்றன. இந்த HTS குழுவின் திடீர் தாக்குதலுக்கு பின்னணியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஹிஸ்புல்லா தீவிரமாக களமிறங்கிய போது அதற்கு தேவையான உதவிகளை சிரியா அதிபர் பசார் அல் ஆசத் செய்து வந்தார். இதனால் சிரியாவை பழிவாங்கும் விதமாக பல தாக்குதல்களை நடத்தி வந்த இஸ்ரேல் தற்போது உச்சகட்டமாக தீவிரவாத குழுக்களை பின்னணியில் இருந்து இயங்குவதாக கூறப்படுகிறது. மேலும் ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லாவின் பலத்தை சிரியாவில் செலுத்த வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியை இஸ்ரேல் மேற்கொண்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது. மறுபக்கம் சிரியாவில் ரஷ்ய படைகளும் உள்ள நிலையில் கூடுதல் ரஷ்ய துருப்புகள் சிரியா அதிபருக்கு ஆதரவாக வரவுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவின் பலத்தை குறைக்கும் வகையில் அமெரிக்கா இந்த தாக்குதலை தூண்டி இருக்கலாம் என நம்பப்படுகிறது. இந்த நிலையில் ஹிஸ்புல்லா உள்ளிட்ட ஈரான் ஆதரவு போராளி குழுக்கள் சிரியாவின் ஹமா நகரில் குவிக்கப்பட்டு வருகின்றன. அலெப்பே, இத்லிப் போன்ற நகரங்கள் மீது சிரிய அரசு படைகள் தாக்குதல் நடத்தி அலெப்பேவின் கிராம பகுதிகளை கைப்பற்றியுள்ளதாக அறிவித்துள்ளன. வான்வெளி தாக்குதலுக்கு தேவையான உதவிகளை ரஷ்யா முழுவீச்சில் செய்து வருகிறது. அண்மை காலமாக சிரியாவில் இருந்து வெளியேறியிருந்த ஈரானின் இஸ்லாமிய புரட்சி பாதுகாவல் படை அதிகாரிகள் மீண்டும் சிரியாவில் முகாமிட்டுள்ளனர். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.